ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 67. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை தான் பார்க்க போகிறோம். ஒரு 20 சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லுவேன், அப்புறம் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து லேர்ன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு, என்ன முட்டாள்தனமாக இருக்குது, என்ன முட்டாள்தனம் இது, என்ன முட்டாள் மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, என்ன முட்டாள்தனம் இது அப்படின்னு. வாட் நான்சென்ஸ், வாட் நான்சென்ஸ், நான்சென்ஸ் முட்டாள், வாட் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, நான் நம்புகிறேன், நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்ட, நான் அதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ பிலீவ், ஐ பிலீவ், நான் நம்புகிறேன், நீ சொல்கிறத நான் நம்புகிறேன், ஐ பிலீவ். ஓகே, என்னை அழைத்ததற்கு நன்றி, என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி, இந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம்ல. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ, இதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ அப்படின்னு. அடுத்து, எங்களை, அதாவது இப்போ நம்ம 2-3 பேர் போயிருக்கோம் அப்படின்னா, எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ் அப்படின்னு சொல்லலாம், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, மனசில் வச்சுக்க, இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், இனிமேல் இந்த தப்பை பண்ணக்கூடாது, மனசில் வச்சுக்க, மனசில் வச்சுக்க. கீப் இன் மைண்ட், கீப் இன் மைண்ட், கீப் இன் மைண்ட். இது என் கருத்து, உனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதனால் சண்டை போட வேணாம். இது என் கருத்து, இது என் கருத்து, இட்ஸ் மை ஒப்பீனியன். ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஒப்பீனியன்ட்டு, இட்ஸ் மை ஒப்பீனியன், இட்ஸ் மை ஒப்பீனியன், கருத்து, என் கருத்து, இது என் கருத்து. அவள் பேர் எனக்கு தெரியாது, அவள் பேர் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு பேர் தெரியுமா? இல்லை, அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியாது, அவள் பேர் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹேர் நேம், ஐ டோன்ட் நோ ஹேர் நேம், ஹேர் நேம், அவன் பேர். இதே அவன் அப்படின்னா ஹிஸ் நேம், ஐ டோன்ட் நோ ஹேர் நேம், ஐ டோன்ட் நோ ஹிஸ் நேம், சிம்பிள். நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு போ, நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு போ. சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா, சரி சாப்பிட்டு வந்தீங்களா, நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஈட் வெல் அண்ட் கோ ஹோம், ஈட் வெல் அண்ட் கோ ஹோம், சிம்பிளாக முடிஞ்சிருச்சுல, ஈட் வெல் அண்ட் கோ ஹோம். என்னுடன் தனியாக வா, என்னுடன் தனியாக வா அப்படிங்கிறது, என் கூட தனியாக வா அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஒன்றா மட்டும்தான் பிரின்சிபல் கூப்பிட்டாங்க, என் கூட தனியாக வா, கூட யாரும் கூப்பிட்டு வராத. கம் அலோன் வித் மீ, கம் அலோன் வித் மீ, கம் அலோன் வித் மீ. நாங்கள் வாங்கிறத போனால் மட்டும், சாரி, ஏதோ நடக்க போகுது, ஏதோ நடக்க போகுது, இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன். சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, நெக்ஸ்ட்டு, மழை பெய்யுது. ஆமாம், உண்மையிலே மழை பெய்ய போகுது, மழை பெய்கிறது. இட்ஸ் ரைனிங், இட்ஸ் ரைனிங், இட்ஸ் ரைனிங். டீ ரொம்ப சூடாக இருக்குது, டீ ரொம்ப சூடாக இருக்குது, டீ ரொம்ப சூடாக இருக்குன்னு சொல்லுவோம்ல. டீ இஸ் டூ ஹாட், டூ ஹாட், டீ இஸ் டூ ஹாட், ரொம்ப சூடு, டீ இஸ் டூ ஹாட். நீ என்ன சொன்ன, நீ இப்போ என்ன சொன்ன, நீ ஏதோ சொன்ன எனக்கு கேட்கல, ஆனால் நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னு. வாட் டிட் யூ சே, வாட் டிட் யூ சே, வாட் டிட் யூ சே, வாட் டிட் யூ சே. இப்போ உங்களை பார்த்தது சந்தோஷம், உங்களை பார்த்ததில் சந்தோஷம், யாரோ சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, உங்களை பார்த்ததில் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறோம்ல. glad to see you, glad to see you, glad to see you. நைட்டு சாப்பாடு ரெடி, நைட்டு உணவு ரெடி, நைட்டு சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்கிறோம். டின்னர் இஸ் ரெடி, டின்னர் இஸ் ரெடி, டின்னர் இஸ் ரெடி. நீங்கள் கல்யாணம் ஆனவரா, நீங்கள் கல்யாணம் ஆனவங்களா, நீங்கள் கல்யாணம் ஆனவரா அப்படின்னா, ஆர் யூ மேரிட், ஆர் யூ மேரிட். ஆனவரா ஆனவங்களா அப்படின்னு தானே கேட்போம், ஆனவரா, ஆமாம் அப்படி தான் கேட்போம். ஆர் யூ மேரிட், இது ஜெண்டர் இதெல்லாம் கிடையாது, யார்கிட்ட வேணால் கேட்கலாம் ஆர் யூ மேரிட் அப்படின்னு. அதுக்காண்டி எல்லாத்தையும் போய் கேட்காதீங்க. உனக்கு தாகமாக இருக்கா, உனக்கு தண்ணி தவிக்குதா அப்படின்னு கேட்குறோம். உனக்கு தண்ணி தவிக்குதா, are you thirsty,
Are you thirsty? Thirstyனா தாகம். Are you thirsty? தண்ணி தவிக்கிறதுக்கு தான் நம்ம அதை சொல்லுவோம். எனக்கு தாகமாக இருக்குது, ஆமாம் எனக்கு தண்ணி தவிக்குது அப்படின்னா ஐ ஆம் thirsty, ஐ ஆம் thirsty, ஐ ஆம் thirsty, ஐ ஆம் thirsty. உனக்கு பசியாக இருக்கா பார்த்தீங்களா? அதே தண்ணிக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு. இப்போ பசி சாப்பாடு, அதுக்கு ஹங்க்ரி. ஐயோ ஹங்க்ரி. உனக்கு பசியாக இருக்கா? ஐயோ ஹங்க்ரி. ஆமாம் நான் பசியாக தான் இருக்கேன், நான் பசியாக இருக்கேன் அப்படின்னு. ஐம் ஹங்க்ரி, ஐம் ஹங்க்ரி, ஐ ஆம் ஹங்க்ரி. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணிப்பீங்க. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.